பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். என்ன நந்தினி, ஒரு நல்ல முடிவு எடுக்க சொன்னா அதுக்கு போய் கலங்கிக்கிட்டு என்னாச்சு உனக்கு? இங்க பாருங்க, யாருக்குமே தெரியாம மாலையும் கழுத்துமா இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமே, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியத்தை இருக்கு? அப்பா, தப்புதான்ப்பா. உங்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறது தப்புதான்ப்பா. அதுக்காக எங்களை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லாதீங்கப்பா. உங்க ஆசீர்வாதத்தோட எங்க வாழ்க்கையை இங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் அப்போ வேணும். வெக்கமா இல்ல உனக்கு? இவ யாரு, என்ன ஜாதி, என்ன குலம், என்ன குடும்பம், எதை பத்தி உனக்கு கவலை இல்ல.
லவ் பண்றானா லவ் காதலிக்க வேண்டியது இஷ்டப்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அதுக்கு நாங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அவ்வளவுதானே எங்களுக்கு வேற எந்த பொறுப்பும் எந்த கடமையும் கிடையாது இல்ல பெத்தவங்களை எப்படி மதிக்கணும்னு உனக்கு தெரியல என்னடா படிச்சிருக்க நீ அவன் எங்க படிச்சான் எவளையோ எங்கேயோ பிடிச்சான் மனசுல எவ்வளவு இளக்காம நினைச்சிருந்தா நம்ம முன்னாடி இந்த கோலத்துல வந்து நிப்பான் இது வீடோ இல்ல சத்திரமா வெளியே போடா அப்பா போதும் நிறுத்துக்க நந்தினி எப்ப இவங்க மனசுல நமக்கு இடம் இல்லையோ அப்பவே இந்த வீட்டுல நமக்கு இடம் இல்ல நீ என்ன நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க வா போலாம் எனக்கு எனக்கு வா போலாம் பிரவீன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இனி நமக்கு புள்ள கிடையாது வா வா போலாம் என்னப்பா என்ன காரியம் பண்ண நீ 2 நாள் நான் ஊர்ல இல்ல அதுக்குள்ள எவ்வளவு அமக்கலம் பண்ணிருக்க நீ சார் என்ன ஆயிப்போச்சு இந்த வீட்டுல நம்ம பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான் கல்யாணம் பண்ணிட்டான் ஓடி போகலையே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இந்த வீட்டுக்கு தானே வந்திருக்கான் அதுக்கே இப்ப உனக்கு மனசு இல்ல மாடர்ன் ட்ரெண்ட் மாடர்ன் தாட்ஸ் 1008 தடவை பேசுவேன் லவ் பண்ணா அது உனக்கு தப்பா போயிடுதா நம்ம பையன் சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் வாழ போறது நீயா இல்ல அவனா படிச்சவன் பண்புள்ளவன் ஒரு தப்பான பொண்ணை காதலிக்க மாட்டான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான் இந்த மாதிரி காதல் திருமணம் நிறைய நடந்தாதானே இந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஒழியும் Dress மட்டும் மாடர்னா போட்டுட்டு இருக்க மனசு மாடர்னா இல்லையே நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளையும் பையனையும் நோகடிச்சு விரட்டினது தப்பு சரி நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன் யாருங்க வேணும்? பிரவீன். இதோ பக்கத்து வீடு தான் சார். நன்றிங்க. உள்ள வரலாமாப்பா? என்ன கேள்வி இது பெரியப்பா? உள்ள வாங்க. நந்தினி, நந்தினி. நந்தினி, நம்மளை தேடி இங்க பெரியப்பா வந்திருக்காரு. வா பாப்போம். பெரியப்பா, நந்தினி.
நந்தினி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் பெரியப்பா கிட்ட. இல்லடா, நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். என்ன பெரியப்பா, நீங்களுமா எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்க ஆசீர்வாதத்தோட தான் எங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் பெரியப்பா. நான் ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் பண்றேன். முதல்ல எந்திரி. எந்திரிங்க. ஆசீர்வாதம் தானே பண்றேன். எங்க? இங்க இல்ல, நம்ம வீட்டுல. நீ என்னடா பெரிய தப்பு பண்ணிட்ட? கொலை பண்ணியா இல்ல கொள்ளடிச்சியா? ஒரு பொண்ணோட மனசுல இடம் பிடிச்சா அந்த பொண்ணை ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன, அவ்வளவுதானே? அதுக்கேடா உங்க அப்பா அப்படி குதிச்சான்? தப்புடா. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். உங்க அப்பா ஒரு தப்பு பண்ணாருன்னா நீ அதுக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவும் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். பெரியப்பா வரட்டுமேன்னு நீ கொஞ்சமாவது வெயிட் பண்ணியா? என்னடா அவள் ரோஷம்? நம்ம வீட்டை விட்டு நீ இப்படி வரலாம்? இல்ல பெரியப்பா, எப்போ வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு இன்சல்ட் பண்ணாங்களோ, இனிமே அந்த வீட்டுல எப்படி வாழறதுன்னு தயக்கம் வந்துச்சு. அதான் உடனே வந்து வாடகை வீடு பிடிச்சிட்டுங்களா? இது என் ஃப்ரெண்டோட வீடு தான். அவன் ஃபேக்டரியில ஒர்க் பண்றான். டே ஷிஃப்ட்டுக்கு போயிருக்கான். 2 நாள் இங்க தங்கி இருந்து அப்புறம் வாடகைக்கு ஒரு வீடு பாத்துக்கலான்னு. வாடகை வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு என்னடா பண்ண போற? கைவண்டி எடுத்தாவது ரிக்ஷா ஓட்டியாவது கால் வேறு கஞ்சி ஊத்த போறேன் டயலாக் பேச போறியா? போடா. அரண்மனை மாதிரி வீடு, அதுக்கு நீயும் ஒரு வாரிஸ்டா? உங்க அப்பா என்ன மீறி என்னடா பேச போறான்? உங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டு. இத பாருமா, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. இது இன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் மட்டுமில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வம்சத்துக்கும் ஏற்பட்ட அவமானம். வாங்க. இல்ல பெரியப்பா, நாங்க அங்க வந்து இப்போ என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்க போறியா இல்லையா? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நாள் போனா இந்த கோவம் எல்லாம் மறைஞ்சிடும். வாங்க. வாங்க, உள்ள வாங்க. ஏன் தயங்குறீங்க? உள்ள வாங்க. ரவி, இது உன் வீடு. உனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. இத பாருமா, நீ இந்த வீட்டு மருமக. உன்னை யாரு ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நானும் என் மனைவியும் ஏத்துக்கிறோம். ஈஸ்வரி, ஆர்த்தி எடுத்துட்டு வா. என்னங்க? ஒன்னும் பேசாத. நம்ம வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, முறையா வரவேற்கணும். அதான் நம்ம சம்பிரதாயம். ஆர்த்தி எடுத்துட்டு வா. அதுக்கு இல்லைங்க, வெளியே போயிருக்கிற உங்க தம்பியும் வந்ததுக்கு அப்புறம் வேண்டாம். அவங்க வரதுக்குள்ள நல்ல நேரம் போயிடும். நான் எடுத்த முடிவை என் தம்பி மறக்க மாட்டான். முதல்ல நான் சொன்னது செய். சேர்ந்து நில்லுங்க. வெளியே கொண்டு போங்க. வாங்க. வாங்க. நல்லா இருமா, நல்லா இருங்க. வாம்மா, பார்த்து. வா. வலது கால் எடுத்து வச்சு வாமா. வா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ எவ்வளவு பிடிவாதமா இருந்தியோ
அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வராம இருக்கிற விஷயத்திலயும் அவளுக்கு பிடிவாதமா இருக்கும். சரிங்க பெரியப்பா. நந்தினி, நீ இந்த வீட்டு மருமக, முழு உரிமை எடுத்துக்கோ. உன் மாமனார் மாமியார் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். அவங்க மனசுல இடம் பிடிக்க வேண்டியது உன்னோட கடமை. ஈஸ்வரி, என்னங்க? நம்ம மருமக கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அது என் மனசை காயப்படுத்தும். இந்த விஷயத்தை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புரியவே. சரிங்க. இதெல்லாம் என்னால மறந்துட முடியுமா என்ன? இந்த வீட்ல எனக்கு ஒரு மருமகங்கிற மரியாதை இன்னைக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் உங்க பெரியப்பா தான். சொல்ல போனா அவரை நான் என் பெரிய மாமாவை நினைக்கல. சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாரு. பெரிய மாமாவை தான் நான் என் அப்பாவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். கல்யாணம் ஆன புதுசுல உங்க அம்மாவும் அப்பாவும் என் மேல வெறுப்பத்தான் பொழிச்சாங்க. அவங்கள சரி கட்டுறதுக்கே எனக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. அந்த 6 மாசத்துக்கு அடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்ல முடியலங்க. உங்க அப்பா என்ன வார்த்தையில கொல்லும் போதெல்லாம் அத உங்ககிட்டயும் சொல்ல முடியாம அவங்க கிட்டயும் சொல்ல முடியாம என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க பெரியப்பா தான். அவங்க உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அதை நீ ஃபீல் பண்ணாத. எப்படியாவது உங்க அத்தை மாமா மனசுல இடம் பிடிச்சிட்டுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அத்தை மனசுலயும் மாமா மனசுலயும் இடம் பிடிச்சேன். இன்னைக்கு இந்த வீட்ல உங்க எல்லார்கிட்டயும் உறவு பாசம் இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் அப்பாவா நினைச்சிட்டு இருக்கேனே பெரிய மாமா தான். தப்பா எடுத்துக்காதீங்க. பெரிய மாமாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும்போது இந்த வீட்ல மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஜேபி சார் கிட்ட இருந்து விலகி நான் தனியா பிராக்டிஸ் பண்ண போறேன்னு எடுத்திருக்கிற முடிவை நான் மாத்திக்க தயாரா இல்ல. That's good நந்தினி, that's good. இப்பதான் நீ என் பொண்டாட்டி. எனக்கு இந்த பிடிவாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிடிவாதம் லாயருக்கு ரொம்ப முக்கியம். இப்படி நந்தினி, இப்படி. அத்தை, வாமா நந்தினி. மாமா, நான் தனியா பிராக்டிஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல லெட்டர் பேட், ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் வச்சிருக்கேன். என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எங்களை விட முக்கியமான தெய்வம் தான் உன்னை முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும். கும்பிட்டுக்கோங்க. உன்னோட நல்ல மனசுக்கும் திறமைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நல்லா இருக்க. ஓஹோன்னு வந்த. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா. எழுந்து. நம்ம குலதெய்வத்தோட அருள் உனக்கு எப்பவுமே இருக்கும். நான் வரேன் மாமா. மாமா, வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ சில விஷயங்கள் தடுக்க முடியாதது. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஜேபி சார் கிட்ட இருந்து விலகி நான் தனியா பிராக்டிஸ் பண்றதா முடிவு எடுத்துட்டேன். மனசுல ஒண்ணும் வச்சுக்காம என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மாமா, எதுவும் பேசாம இருக்கீங்க? உனக்கு என்னோட ஆலோசனை எதுவும் தேவையில்லை. ஆசீர்வாதம் மட்டும் வேணும் இல்லையா? உனக்கு என்ன, இந்த வீட்டுல நீ யாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமோ அவர்கிட்ட வாங்கிட்டல. அப்புறம் என்ன பத்தி என்ன கவலை? இந்த வீட்டுல நான் வெறும் டம்மி தானே. நீ அண்ணன் சொல்றபடிதான் ஆடுவே. ஏன்னா நீ அவரோட மருமக தானே.
சேம் உன் இஷ்டப்படியே நீ செய். எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்துக்கு நான் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவேன்? ஆ? முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் கேட்கறது மரியாதை. ஆனா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் கேட்கறது வெறும் ஃபார்மாலிட்டி. மருமகளை நினைக்காம நானும் என் மனைவியும் மகளா நினைச்சோம் பாரு, அதுக்கு நீ எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் போதும். மாமா போதும்.